இன்ஃப்ளூயன்ஸா அப்படி இல்லைனா ஃப்ளூ அப்படின்னு சொல்லும்போது நாம் இப்போவே இந்த மாதிரியான ஃப்ளூ வரும்போது பயப்படுறோமே. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேரை கொன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ. அது அன்அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். அஃபிஷியலாக ஒரு 3 கோடியிலேருந்து 5 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 10 கோடி மனிதர்கள் தானா அப்படின்னு கேட்டால், அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களில் 3% இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் இறந்துருப்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. இது ஸ்பெயின்லேருந்து தான் உருவானதா, அதனால தான் இதுக்கு ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படிங்கிற பேர் வந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்கு. எக்ஸாக்டாக ஒரு 1918 இந்த ஒரு காலகட்டம். இந்த மாதிரியான வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிற டைமில் ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் வெளியில் போகிறது அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு அது சைக்காலஜிக்கலாக பல பிரச்சனைகளை உருவாக்கும், போரில் அவங்க தோற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத எந்த செய்தியும் பரவக்கூடாது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நாடும் கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளூ அப்படிங்கிறது பல நாடுகளில் வந்திருந்தாலும் ஸ்பெயின்லேயும் அட்டாக் பண்ணுது. ஸ்பெயின் அப்படிங்கிறது எந்த இடத்திலும் சேராத அணிசேரா கொள்கையில் இருந்த ஒரு நாடு. அதனால் ஸ்பெயின் என்ன செய்கிறாங்க, அவங்க நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஓப்பனாக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி சொல்லும்போது தான் அவங்க நாட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளூ வந்திருக்கு, அந்த ஃப்ளூவால் நிறைய மனிதர்கள் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் அதை ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லி பெயர் போட்டு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரிஜினேட்டட் ஸ்பெயினா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு முன்னாடியே பல நாடுகளில் வந்திருந்தது தான். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிலாம் சொல்லும்போது அதில் போரிட்ட ராணுவ வீரர்கள், அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் இறந்ததை விட இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் அட்டாக் ஆகி இறந்த ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே கூடுதல் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஸ்பானிஷ் ஃப்ளூ ஒரே ஒரு வேவ் மட்டும் வரல. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அப்படின்னு சொல்லி பல வேவாக வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்பானிஷ் ஃப்ளூவால் பயந்த மக்கள் பெரிய அளவில் அதிலிருந்து பாதுகாப்பதற்கு ஏகப்பட்ட மூட நம்பிக்கையும் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது வரலாறு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ ஸ்பெயின்லேருந்து உருவானது கிடையாது. அமெரிக்க ராணுவ வீரர்கள் அதிகமாக போரை விட இதில் தான் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இதே மாதிரி ரொம்பவே புதுமையான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.